சமீபத்தில் தக் லைஃப் பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது கேட்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் போயிடுச்சு. அதாவது 90ஸ்க்கு. அப்பெல்லாம் ஒரு படத்தினுடைய பாட்டு வெளியாகுதுன்னா, பேப்பர்லலாம் விளம்பரம் வரும். இசை வெளியீடு அப்படின்ட்டு. ஸோ நாங்கெல்லாம் ஆஸ் எ பெரிய ஸ்டார்ஸுடைய ஃபேன்ஸ், இல்ல இளையராஜாவுடைய ஃபேன் யாரா இருந்தாலும் சரி, அந்த கேசட் ரிலீஸ் அன்னைக்கு போய் கடையில் அந்த டேப் ரெக்கார்டர் கேசட் வாங்குறதுக்கு கியூல கூட நின்றுருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். அது ரிலீஸ் ஆகிற டேட்டுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடி கூட போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட டெஃபினட்டாக இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுமா என்று கேட்டு கன்ஃபார்ம்லாம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த டேட் ரிலீஸ் ஆன உடனே காலையில் எழுந்து போய் அங்கே நின்றுருவோம். அவர் கேசட் இன்னும் வரலடா, போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். ஸோ திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும். அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு போய் வந்துட்டு இருப்போம். அவ்வளோ ஆர்வம் இருக்கும். அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, ஏன் லேண்ட்லைன் கூட கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட்லைன் வந்தது. அதனால் கடைக்கும் வீட்டுக்கும் போய் வருவோம் ஆர்வத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசட் வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த டேப் ரெக்கார்டரில் போட்டு கேட்கும்போது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அதுக்கு இணை இப்போ கேட்குற இந்த தருணத்தில் இல்லை. ஏன்னா அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்து அவ்வளோ ஆர்வமாக கேட்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டை சத்தமாக வச்சு அப்போல்லாம் வந்து ஒன்று கொடுத்தனோம் தான் நாங்கள். ஸோ வரிசையாக நிறைய வீடுங்க இருக்கும். பாட்டு போட்ட உடனே எல்லாருக்கும் கேட்கும். அது இன்னொரு காரணம் என்னன்னா, நான் ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆஸ் எ கமல் ஃபேன், கமல் சார் ரொம்ப பிடிக்குன்றதுனால கமல் சாங்ஸ் கேசட் ரிலீஸ் ஆன உடனேயே போய் வாங்கிட்டு வந்து போட்டு சத்தமாக வச்சு எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்பேன். இதில் என்ன கொடுமைன்னா, சில பேர் என்னடா பாட்டு இது நல்லவே இல்லைன்ட்டாங்கன்னா அவ்வளோதான் போச்சு, சரியான கோபம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாட்டை போட்டு கேட்டு, ஆனால் முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் கேட்க பார்த்தீங்கன்னா அது ஒரு புதிய பரிமாணத்துக்கு வரும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். ஸோ இப்படி தான் இருந்தது எங்களுடைய அந்த அனுபவம்.